ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டான, ஜூஸியான, பார்க்கவே ரொம்ப அழகாக டெம்ப் பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுதான் மடக்கு பூரி. நம்ம நார்மலாக செய்யக்கூடிய இனிப்பு பூரி தான். இது நம்ம மடக்கி செய்கிறதுனால மடக்கு பூரின்னு சொல்கிறோம். இந்த பூரி நம்ம செய்முறையிலையும் சரி, இல்லை சாப்பிடும்போது டேஸ்ட் வைஸ்லேயும் சரி, கிட்டத்தட்ட பாதுஷாவோட டேஸ்ட்லேயே இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம 1 கப் அளவு மைதாவில் இந்த பூரி செய்ய போகிறோம். நீங்கள் எந்த பாத்திரத்தால் எடுத்துக்கிறீங்களோ அதே பாத்திரத்தால் மற்ற பொருட்களையும் அளந்துக்கோங்க. ஃபஸ்ட் ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் மைதா எடுத்துக்கலாம். இந்த பூரி நிறையா லேயர்ஸோடு செய்ய போகிறோம் இல்லையா, அதனால லேயர்ஸ் நல்லா பிரிஞ்சு உப்பி வர்றதுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடாவும், ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக, அதாவது ஒரு 2-3 பிஞ்ச் அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உருக்கின டால்டா ஆட் பண்ணிக்கலாம். இந்த மடக்கு பூரிக்கு டால்டா சேர்த்தா தான் அதோட டெக்ஸ்சரும் டேஸ்ட்டும் பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஒருவேளை உங்களுக்கு டால்டா வேண்டாம் அப்படின்னா நெய்யோ இல்லை வெண்ணையோ ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டால்டா எல்லா மாவுலையும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி பிடிச்சு பாருங்கள். பிடிச்சு பார்க்கும்போது ஒரு ஷேப்பில் உங்களுக்கு ஹோல்ட் ஆகுது அப்படின்னா நீங்கள் சேர்த்த டால்டா மாவுக்கு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி பிடிக்க வரல அப்படின்னா நம்மளோட மாவுக்கு டால்டா பத்தலைன்னு அர்த்தம். கொஞ்சம் டால்டா சேர்த்துட்டு அதுக்கப்புறமா பிசைய ஆரம்பிக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சாஃப்டான சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. ஒரே டைமில் தண்ணி சேர்த்துறாதீங்க. ஏற்கனவே நம்ம டால்டா சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சமாக தான் தண்ணி தேவைப்படும். பார்த்துட்டு அளவை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை மூடி வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் போல் அப்படியே ஊற விட்டுடலாம். அதுக்குள்ளே நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். 1 கப் மைதா மாவுக்கு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரையும், இந்த சர்க்கரை பாதி அளவு மூழ்கிற மாதிரி 1/2 கப் அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். இந்த சுகர் சிரப்போட பதம் அரை கம்பி பதம் அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்டு கொதி பிடிக்க ஆரம்பிக்கும் போது நல்லா பெரிய பபிள்ஸாக ஃபார்ம் ஆகும். அந்த டைமில் நீங்கள் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 கைவிரல்களுக்கு நடுவில் ஒரு கம்பி ஃபார்ம் ஆகிட்டு உடஞ்சிரும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ சர்க்கரை கரைஞ்சிட்டு கொதி பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இதில் ஒரு அரை டீஸ்பூன் போல் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த லெமன் ஜூஸ் சேர்க்கறதுனால நம்மளோட காஜாக்கள் ரொம்ப ஹார்டாக, ரொம்ப கிறிஸ்பியாக இல்லாமல் நம்மளோட காஜாக்களை சாஃப்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கும். ஒருவேளை உங்களுக்கு சாஃப்டான காஜாக்கள் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் லெமன் ஜூஸ் அவாய்ட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்மளோட சுகர் சிரப் நல்லா கொதி பிடிச்சி பெரிய பபிள்ஸாக வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த டைமில் நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா அரை கம்பி பதத்தில் இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஓரமாக வச்சிடலாம். இப்போ அரை மணி நேரம் போல் நம்மளோட மாவு நல்லா ஊறிட்டு ரெடியாக இருக்குது. இந்த மாவை நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிட்டு மடக்கு பூரிக்கெலாம் செஞ்சு எடுத்துக்க போகிறோம். இந்த பூரி தேய்க்கிறதுக்கு டஸ்டிங்காக மைதாவும் கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு டால்டாவும் எடுத்துக்கலாம். இந்த டால்டாக்கு பதிலாக நீங்கள் நெய் கூட ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மைதாவை டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம சப்பாத்திலாம் தேய்ப்போம் இல்லையா, அதே மாதிரியே தேய்ச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் கொஞ்சம் போர்ஷனாக பிரிச்சுட்டு சின்ன பீஸாக கூட நீங்கள் சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிட்டு சுருட்டி எடுத்துக்கலாம். நான் ஒரே லேயராக அப்படியே திரட்டி எடுத்துட்டேன். இந்த மாதிரி எல்லா மாவையும் ஒரே டைமில் தான் திரட்டணும்னு கிடையாது. சப்பாத்தி கல்லில் வச்சு நம்ம ஒவ்வொரு சப்பாத்தி சைஸில் கூட திரட்டிக்கலாம். ஒரே பேட்சில் செய்கிறத நீங்கள் 4-5 பேட்சாக பிரித்து கூட செஞ்சுக்கலாம். ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் நல்லா திரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு திரட்டினதுக்கு அப்புறமா எட்ஜஸை கட் பண்ணிக்கலாம். எல்லா எட்ஜும் ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்லையும் இல்லை ஸ்கொயர் ஷேப்லையும் கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு ரோல் பண்ணும்போது எல்லா இடத்துலையுமே லேயர்ஸ் நமக்கு சமமாக கிடைக்கும். அவ்வளோதான். இப்போது நம்ம டால்டா எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதில் கொஞ்சமாக எடுத்துகிட்டு மேலே ஒரு கோட் கொடுத்துக்கலாம். இந்த டால்டா கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது மேலே நம்ம எடுத்து வச்சுருந்த மைதா இருந்தது இல்லையா, அதை கொஞ்சம் தூவி விட்டுக்கலாம். இந்த டால்டாவும் மைதாவும் இருக்கும்போது நம்ம ரோல் பண்ணும்போது அந்த லேயர்ஸை நமக்கு பிரித்து கொடுக்கும். நீங்கள் தடவியும் விட்டுக்கலாம், இந்த மாதிரி தூவியும் விட்டுக்கலாம், உங்களோட விருப்பம்தான். இந்த மாதிரி தூவி விட்டதுக்கப்புறமா ஒரு பக்கத்தை நல்லா டைட்டாக ரோல் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த ஸ்டார்டிங் நல்லா டைட்டாக ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் ரோல் பண்ணும்போது ரொம்ப லூஸாக இல்லாமல் கேப் இல்லாமல் லேயர்ஸ் நல்லா நெருக்கமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் பூரிகள் பொரிச்செடுக்கும்போது ரொம்ப பிரிஞ்சு வராமல் இருக்கும். நமக்கு கரெக்டாக திட்டமாக பிரிஞ்சு வரும். இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு கடைசியாக முடியும் போது நம்ம தண்ணி தொட்டு அந்த எட்ஜை தடவிட்டோம் அப்படின்னா மைதா கூட தண்ணி சேர்ந்துட்டு நல்லா சீல் ஆகிடும். அவ்வளோதான். ஓரங்களில் தண்ணி தடவிட்டு நம்ம ரோலை ஃபினிஷ் பண்ணிடலாம். கொஞ்சம் அழுத்தி விட்டுக்கோங்க, அப்போ தான் பிரியாமல் வரும். இப்போ 2 சைடும் கார்னரை மட்டும் கட் பண்ணிடலாம், அது ஈவனாக இருக்காது. அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச்சோ இல்லை 1 இன்ச்சோ அளவுக்கும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப அகலமாக இருந்தது அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி பெருசாக இருக்கும். அதனால கரெக்டான அளவுகளில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு விரலால் லைட்டாக அழுத்தம் கொடுத்துட்டு சப்பாத்தி தேய்க்கிற கட்டை இருக்கும் இல்லையா, அதால் லைட்டாக தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப அழுத்தி தேய்க்க வேண்டாம். லைட்டாக கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி தேய்ச்சா போதும். லேயர்ஸ் அப்படியே இருக்குது பாருங்கள்.
இதே மாதிரி நம்ம எல்லா பீஸையும் ரெடி பண்ணிக்கலாம். இந்த பீஸ் பாருங்கள் கொஞ்சம் அகலமாக இருக்கிறதுனால பெருசாக இருக்குது, அதனால அளவான பீஸாக கட் பண்ணி கரெக்டான ஷேப்பில் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா பூரியும் பொரிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. இந்த காஜாக்களை பொரிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெயை முதல்ல நல்லா சூடுபடுத்திக்கணும். இந்த காஜாக்களை எண்ணெயில் போடும்போது ஃப்ளேமை நல்லா சிம்மில் வச்சுட்டு தான் போடணும். அப்போ தான் கொதிக்கிற எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காஜாக்கள் போட்டதுக்கப்புறமா சூடு குறைய ஆரம்பிச்சிரும். சூடு குறைவாக இருக்கும்போது எண்ணெய் ஒவ்வொரு லேயருக்குள்ளேயும் போயிட்டு லேயரை நமக்கு பிரித்து கொடுக்கும். இந்த மாதிரி நம்ம சேர்த்த காஜாக்கள் எல்லாம் பொரிஞ்சு மேலே எழும்பி வரும் இல்லையா, அந்த டைமில் நம்ம ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கலாம். அது வரைக்கும் சிம்மில் வச்சு தான் பொரிக்கணும். அப்போ தான் நமக்கு பார்க்குறதுக்கு பர்ஃபெக்டான லேயர் சூப்பராக வரும். இந்த காஜாக்களை பொரிக்கும்போது 2 பக்கமும் அடிக்கடி திருப்பி விட்டு வேக வைங்க. அப்போ தான் எல்லா லேயர்ஸும் ஒரே மாதிரி ஈவனாக வெந்து வரும். நீங்கள் ஒரே சைடு ரொம்ப நேரம் விட்டுட்டிங்க அப்படின்னா ஒரு சைடு மட்டும் ஒரு மாதிரி டார்க் ஆகிடும் கலரு, இன்னொரு சைடு வெள்ளையாகவே இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. எண்ணெயில் சலசலப்பும் எதுவுமே இல்லை. இப்போ நம்ம நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். இப்போது இந்த பொரிச்சு எடுத்த சூடான காஜாக்களை நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சுகர் சிரப்பில் சேர்த்துடலாம். பாருங்கள் நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்ததுனால சுகர் சிரப் அப்படியே திக்காகாமல் அப்படியே இருக்குது. சூடாக இருக்கும்போதே சுகர் சிரப்பில் சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக அப்சர்வ் பண்ணிவிட்டு நமக்கு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஜூஸியாக. காஜாக்களோட எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா சுகர் சிரப்பை கோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்வீட் ரொம்ப வேண்டாம், கரெக்டான நார்மலான ஸ்வீட்டில் போதும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி எல்லா பக்கமும் திருப்பி விட்டு காஜாக்களை சுகர் சிரப்பில் கோட் பண்ணதுக்கப்புறமா இப்போவே எடுத்துருங்க. இதுவே உங்களுக்கு போதும். நல்லா ஜூஸியாக வேணும், பாதுஷா மாதிரி சாஃப்டாக வேணும் அப்படின்னா ஒரு 2லேருந்து 5 நிமிஷத்துக்கு இதை டிப் பண்ணி வச்சுருங்க. அதுக்குள்ளே நம்ம அடுத்தடுத்த பேட்சை பொரிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு பேட்சை பொரித்து சுகர் சிரப்பில் சேர்த்துட்டு அடுத்த பேட்சை பொரிக்கிற வரைக்கும் அது சுகர் சிரப்பில் இருந்ததுனாலே போதும். இப்போது நம்ம 2வது பேட்ச் காஜாக்களையும் பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம முதல்ல ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்துட்டு அதே சுகர் சிரப்பில் நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். சுகர் சிரப்லேருந்து எடுக்கும்போது நல்லா எக்ஸஸாக இருக்கிறது எல்லாத்தையும் வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. இது அப்படியே இந்த சுகர் சிரப் காஞ்சிரும். நீங்கள் செஞ்ச அன்னைக்கு சாப்பிட்றத விட 2 நாள் கழித்து சாப்பிடும்போது ரொம்ப 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 டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இது ஒரு 10லேருந்து 15 நாள் வரைக்கும் நம்ம ரூம் டெம்பரேச்சர்லேயே கெட்டு போகாமல் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம அடுத்த பேட்ச் காஜாக்கில் இதில் சேர்த்துடலாம். இதே மாதிரி ஒவ்வொரு பேட்சாக பொரிச்சு எடுத்து நீங்கள் சுகர் சிரப்பில் சேர்த்து நல்லா டிப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சுகர் சிரப்பில் நான் ஃப்ளேவருக்காக எதுவுமே ஆட் பண்ணலை. உங்களுக்கு ஒரு வேளை ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் சுகர் சிரப் செய்யும் போது ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். சேர்க்காமலேயே கூட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஜூஸியான மடக்கு பூரி, அதாவது இனிப்பு பூரி நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் தீபாவளிக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி வந்ததுன்ட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர்.